சென்னை பொத்தேரியில் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து போலீசார் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மீரா? வணக்கம். தமிழகம் முழுவதுமாக அந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் தாம்பரம் மாநகர காவல் எல்லை பகுதியில் போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதற்காக தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவின் பேரில் தீவிரமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கஞ்சா விற்பனை மற்றும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதுபோன்ற கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவர்களின் சொத்துக்களை முடக்கும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் கஞ்சா விற்பனையாளர்கள் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த கஞ்சாவை விற்பனை செய்து வருவது தொடர்ந்து போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இந்த கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் வந்த வண்ணம் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை எடுத்து இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று போலீசார் திட்டமிட்டார்கள். அதற்காக இன்று காலை அதிகாலை முதல் 4 மணி நேரத்துக்கு மேலாக சென்னை பொத்தேரியில் இருக்கின்ற தனியார் பல்கலைக்கழக கல்லூரியில் அந்த பகுதி மாணவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒரு அதிரடி சோதனை நடத்த திட்டமிடப்பட்டு இந்த அதிகாலை முதலே அதற்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவின் பேரில் கூடுதல் கமிஷனர் மகேஸ்வரி தலைமையில் இந்த அதிரடி ஆபரேஷன் நடைபெற்றது. அந்த தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி, அதேபோல பள்ளிக்கரணை மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர்கள், ஆயுதப்படை போலீசார், பெண் போலீசார் உட்பட 1000 பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டார்கள். அந்த பகுதியில் அந்த கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 500 குடியிருப்புகளில் இந்த அதிரடி சோதனையானது அதிகாலை முதல் நடைபெற்றது. 4 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு போதை வஸ்துகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் 19 பேரை இது தொடர்பாக பிடித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த தற்போது தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள பத்திரிகை செய்தியில் கைப்பற்றப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் குறித்த விவரங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது அந்த மாணவர்கள் தங்கியிருந்த அறைகளில் இருந்து கஞ்சா 1/2 கிலோ கஞ்சா போலீசார் கைப்பற்றிருக்கிறார்கள். அதே போல கஞ்சா சாக்லேட்டுகள் 6 கஞ்சா சாக்லேட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கஞ்சா ஆயில் 20 ml கஞ்சா ஆயில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. போதைக்காக பயன்படுத்துகின்ற பாங் என்பது இந்த பொருளானது 5 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்மோக்கிங் பாட் என்பது 1 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹூக்கா மிஷின் 7 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹூக்கா பவுடர் 6 கிலோ கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது போன்ற போதை வஸ்துகளை போலீசார் அதிரடி சோதனையின் போது கைப்பற்றிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருட்கள் அவர்கள் எங்கு வாங்கினார்கள், யார் மூலமாக இதை பெற்றார்கள் என்பது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. 19 மாணவர்களிடமும் தற்போது தீவிரமான ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. கல்லூரி மாணவர்கள் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், போதை விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் போதைப் பொருட்களுடன் தற்போது பிடிபட்டுள்ள சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.